Example 1.12 A is equal to அப்படின்னு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க is orthogonal. Find A, B and C and hence A inverse னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏங்கிற மேட்ரிக்ஸ் இங்க ஆர்த்தோகனல்னு கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா if A is orthogonal அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா A into A transpose equal to A transpose into A equal to identity matrix. இதுதான் கண்டிஷன். ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல்னா இதுதான் கண்டிஷன். ஓகேவா? இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போறோம், அந்த அன்னோன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா ஏபிசிங்கிறத அதை கண்டுபிடிக்க போறோம். அண்ட் ஹென்ஸ் ஏ இன்வெர்ஸ்னா இந்த ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வெர்ஸ்க்கு டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா ஹென்ஸ் ஃபைண்ட் அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ்ல இருந்து தான் நம்ம எப்பவும் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐங்கிறத கண்டிஷன் மட்டும் எடுத்துட்டு என்ன செய்யலாம், சால்வ் பண்ணி ஏபிசி கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னது இங்க இருக்கு இல்லையா, அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 6 minus 3a b minus 2 6 2c3 into a transpose. A transpose என்னது, இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு அப்படியே என்னது ரோவை காலமாவோ இல்ல காலம ரோவாவோ மாத்தி எழுத போறோம். ஓகேவா? முன்னாடி இருக்கிற 1/7ங்கிறத அப்படியே போட்டுக்கணும். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் என்ன செய்ய போறோம், ரோவெல்லாம் காலமா எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா எழுதிக்கோங்க, செகண்ட் ரோவை செகண்ட் காலமா எழுதிக்கோங்க, அது மாதிரி தேர்ட் ரோவை தேர்ட் காலமா எழுதிக்க வேண்டியதுதான். ஈக்குவல் டு என்னது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 3x3ங்கிறதுனால 3 நம்பர் 3 ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகேவா? இதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்ப என்ன செய்ய போறோம், இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேட் பண்ணி என்ன செய்ய போறோம், ஏபிசிங்கிற வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ண வேண்டியதான். சோ ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் பண்ணுங்க. 6 6 are 36 plus 3 3s are 9 plus a square. First row with the second column, the second element. So 6b plus 6 plus 6a. அடுத்தது என்ன செய்ய போறீங்க, ஃபர்ஸ்ட் ரோ வித் தேர்ட் காலம். 6 2s are 12 minus 3c plus 3a. அதே மாதிரி பாருங்க, செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 6b plus 6 plus 6a. செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம். b square plus 4 plus 36. அடுத்தது பாருங்க, செகண்ட் ரோ வித் தேர்ட் காலம். 2b minus 2c plus 18. அதே மாதிரி என்ன செய்ய போறோம், தேர்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். 6 2s are 12 minus 3c plus 3a. அதே மாதிரி லாஸ்ட் ரோ, அதாவது ரோ 3 வித் காலம் 2. 2b minus 2c plus 18. அதே மாதிரி ரோ 3 வித் காலம் 3 மல்டிப்ளை பண்ணும். 2 2s are 4 plus c into c square plus 3 3s are 9, which is equal to, நம்ம இங்க 1/7 முன்னாடி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எழுதி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1/49 கிடைக்கும். அந்த 1/49 என்ன செய்யலாம், அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். அப்ப டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர்ல வந்துடும். 49 into the identity matrix. அந்த 49னால மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், எங்கெங்கெல்லாம் 1 இருக்கும் அங்க மட்டும் 49 போட்டுங்க, மீதி எல்லா இடத்துலயும் என்ன செய்யுங்க 0 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஈஸியா இருக்கும் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு பக்கமா கொண்டு வரும்போது. இப்ப பாருங்க, ரெண்டு மேட்ரிக்ஸஸ் ஈக்குவல் அப்படின்னா என்னது, அதனுடைய ஒரு எலிமெண்ட் ஒரு பொசிஷன்ல இருக்கிற வேல்யூஸ் என்னது இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஒரு பொசிஷனுக்கும் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப நம்ம ஈக்குவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 36 plus 9 plus a ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அது எதுக்கு ஈக்குவல், இந்த எலிமெண்ட் 49க்கு. அதே மாதிரி இந்த செகண்ட் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல். அதே மாதிரி என்ன செய்ய போறோம், ஒரு இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி வச்சுக்க போறோம். ஈக்குவல் டு 0. அடுத்து 12 minus 3c plus 3a. அதோட பொசிஷன் இந்த சைட்ல என்ன இருக்கு, 0 இருக்கு. அதே மாதிரி இங்க செகண்ட் ரோக்கு வந்துருங்க. 6b plus 6 plus 6a equal to, இங்க என்ன இருக்கு, அது கரஸ்பாண்டிங்கா அந்த பொசிஷன்ல 0 இருக்கு. அடுத்தது இதை ஈக்குவேட் பண்ணுங்க. b square plus 4 plus 36 is equal to, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இந்த இடத்துல என்ன இருக்கு, 49 இருக்கு. அதே மாதிரி இதை ஈக்குவேட் பண்ணுங்க. 2b minus 2c plus 18 equal to, இந்த பொசிஷன்ல 0 இருக்கு. அதே மாதிரி இந்த கடைசி எதுக்கு வாங்க, 12 minus 3c plus 3a equal to 0. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, 2b minus 2c plus 18 equal to,
இந்த பொசிஷன்ல இங்க என்ன இருக்கு 0 இருக்கு. அது மாதிரி இந்த கடைசி இது எழுதும்போது 4 plus c square plus 9 equal to அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இந்த இடத்துல என்ன இருக்கு 49 இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த வேல்யூஸ்ல எல்லாம் பாருங்களேன், இதுல எல்லாம் ஒரே ஒரு அன்னோன் மட்டும் தான் இருக்கு. அப்ப அதை இன்னும் ஈஸியா நம்ம ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கன்க்ளூஷன்ஸ்க்கு கொண்டு வரலாம். இது அல்லது அது, அந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் வரும் இல்லையா? இப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 36 plus 9 போது 45. 45 plus a square is equal to 49 implies a square is equal to 49 minus 45 4. So a square is equal to 4. ரெண்டு வேல்யூஸ் இருக்கும், பிளஸ் 2 வருமா இல்ல மைனஸ் 2 வருமாங்கிறத நம்ம இது பண்ணணும். நம்மளாவே இஷ்டத்துக்கு 2 plus 2 யூஸ் பண்றோம் இல்ல மைனஸ் 2 யூஸ் பண்றோம்னா ஆன்சர் அங்க டேலி ஆகாது. அதனால நம்ம இதை ரெடியூஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ஈக்குவேஷனுக்கு வந்துருங்க. அப்ப என்ன ஆயிடும், b ஸ்கொயர் பிளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 40 ஈக்குவல் டு 49 implies b square is equal to என்னது 49 minus 40 9. அப்ப இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் 3 ஆப்ஷன் இருக்கு. அது மாதிரி இந்த சி ஸ்கொயருக்கு ஆப்ஷனுக்கு வந்துருங்க. சி ஸ்கொயர் பிளஸ் 13 ஈக்குவல் டு 49 இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கும் போது which implies c square is equal to இந்த 13 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 36 கிடைக்கும். அப்ப சிக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இந்த இதை வச்சுட்டு மட்டும் நம்ம சொல்ல முடியாது ஏபிசியோட வேல்யூஸ். அதனால என்ன செஞ்சுக்கிறோம், வேற சில ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், 6b பிளஸ் 6 பிளஸ் 6a ஈக்குவல் டு 0. இதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஃபுல்லா 6 ஆல ரெடியூஸ் பண்ணிட்டு b பிளஸ் 1 பிளஸ் a இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் a இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கு இல்லையா, பிளஸ் 2ன்னு இருக்கலாம் இல்ல மைனஸ் 2ன்னு இருக்கலாம். இப்ப பிக்கு என்ன வேல்யூ இருக்கு, பிளஸ் 3ன்னு எடுத்துக்கலாம் மைனஸ் 3ன்னு எடுத்துக்கலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல கொண்டு போய் அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது இது சால்வ் ஆகணும், இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்பதான் நம்ம எடுத்து சூஸ் பண்ணிருக்க வேல்யூ வந்து கரெக்டான வேல்யூன்னு அர்த்தம். ஓகே, இப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடுங்களேன், 2ன்னு போட்டுருங்க. இங்க பிளஸ் 1 அப்படியே இருக்கு. இங்க 3க்கு பதிலா இங்க பிக்கு பதிலா என்ன செய்ய போறேன், நான் மைனஸ் 3ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, மைனஸ் 3 பிளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு வந்துருக்கு பாருங்க. அப்ப 0 ஈக்குவல் டு 0 இது சால்வ் ஆகுது. அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சூஸ் பண்ணிருக்கேன், b is equal to minus 3 சூஸ் பண்ணிருக்கேன். அப்ப சூஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டா சால்வ் ஆகுது. ஓகேவா? அப்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன், இப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். a is equal to 2ன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், b is equal to நான் என்னது மைனஸ் 3ன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப a தெரியும், b தெரியும், வேற ஏதாவது c இருக்கிற வேல்யூஸ்ல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதுலயோ இல்ல எதுல வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். எங்க பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டா தான் கிடைக்கும். ஓகேவா? 12 minus 3 into c plus 3 into a க்கு பதிலா என்ன போட்டுக்க போறேன், 2 போட்டுக்க போறேன், equal to 0. 12 minus 3c plus 6 is equal to 0. என்ன ஆயிடும், 18 minus 3c equal to 0ன்னு கிடைக்கும். which implies 3c is equal to 18, c is equal to என்னது 6. இப்ப 3 வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, a b c 3 வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இதை ரப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம ஏபிசி 3 வேல்யூஸையும் கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு போய் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஏ மேட்ரிக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏ மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6 மைனஸ் 3 ஏ இருக்கிற இடத்துக்கு பதிலா 2, அதே மாதிரி பிக்கு பதிலா மைனஸ் 3, இங்க மைனஸ் 2 6, மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே எழுத வேண்டியதான். சிக்கு பதிலா 6. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு ஏ மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சு. அண்ட் ஹென்ஸ் ஏ இன்வெர்ஸ்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்ப நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஆர்த்தோகனல் கண்டிஷன் என்ன, ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ தானே கண்டிஷன். இதுல ஏ இன்வெர்ஸே இல்ல இல்லையா, அதனால நான் என்ன செஞ்சுக்க போறேன், ரெண்டு பக்கமும் நான் ஏ இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். அப்ப என்ன ஆகும், ஏ இன்வெர்ஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்டு ஐ. ஓகேவா? இப்ப ஏ இன்டு ஏ இன்வெர்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். சோ ஐடென்டிட்டி இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்டு ஐ. ஓகேவா? ஐயோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றோமோ அந்த மேட்ரிக்ஸா நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஐ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறதுக்கு பதிலா ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஐ இன்டு ஏ இன்வெர்ஸ்ங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஏ இன்வெர்ஸ்னு எழுதிக்கலாம். அப்ப நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும், ஏ டிரான்ஸ்போஸ் வேணும். சோ ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டிரான்ஸ்போஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். முன்னாடி இருக்கிற 1/7 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும்னு என்ன செய்யணும், ரோவெல்லாம் காலமா மாத்தணும், இல்ல காலமா ரோவா மாத்தணும். நம்ம என்ன செஞ்சுக்க போறோம், ரோஸ் எல்லாத்தையும் காலமா மாத்திக்க போறோம்.
ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோவை செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் ரோவை தேர்ட் காலமா எழுதியாச்சு. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு.